நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு அருமையான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் என்ன இன்றைக்கி தகவல் சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான தகவலுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டு காலமாக இழுத்துட்டே இருந்த ஒரு நிகழ்வு இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நடந்துருச்சு எங்கள் வாழ்க்கையில். இது வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்ததே இல்லை, நம்ம ஃபேமிலிக்கு யாருமே நடந்ததில்லை. சூப்பரான ஒரு தகவல் நடந்திருக்கு. அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன். அந்த வகையில் என்ன எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு நல்ல நிகழ்வு நடக்காமல் இந்த நிகழ்வு நடக்க வாய்ப்பே இல்லை. என்ன அப்படி நல்ல நிகழ்வுன்னு கேட்டிங்கன்னா, திருவேணி சங்கமம், காசி, கயா இது மூன்றையும் ஒரு சேர பார்த்துட்டு வந்தனால இன்றைக்கு அருமையான ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்படி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வீட்டு பட்டா ஒரு 13 வருஷமாக பேரே மாற்ற முடியாது அப்படின்ற கண்டிஷனில் இருந்த ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு பட்டா இன்றைக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிச்சு. அற்புதமான நிகழ்வு நடந்திருக்குது. இந்த திரிவேணி சங்கமம், காசி, கயா இது மூன்றுமே இது வரைக்கும் என் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி என்னுடைய குலம் சார்ந்த நபர்கள் யாரும் போனதில்லை. என்னுடன் சமகாலத்தில் இருக்கிற என் குடும்பத்தினரும் போனதில்லை. இது இனிமேல் போவாங்களான்றதும் தெரியல. நான் அந்த இடத்த தொட்டதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என் வீட்டில் மற்றவங்க பேரில் ஒரு 13 ஆண்டு காலமாக பட்டாவே மாற்ற முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருந்த பட்டா இன்றைக்கு ஈஸியாக 2 மாதத்தை ஒரு 20 நாள் இல்லைன்னா 10 நாள் அந்த நாட்களுக்குள்ளே அந்த 3 இடங்களையும் ஒரு சேர நான் பார்த்துட்டு வந்ததுனால, அந்த இடத்த நான் தொட்டுட்டு வந்ததுனால, அந்த புனிதமான இடத்துல நான் கால் வச்சதுனால எனக்கு அருமையாக ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. அதனால தான் நடந்துச்சுன்னா நிச்சயமாக அதனால தான் நடந்துச்சு. ஏன் அந்த 3 இடம் ஒன்றுடன் ஒன்று சம்மந்தப்பட்டது. இந்த இடத்துலலாம் போகும்போது நம்ம பாவங்கள் அத்தனையும் அந்த காசி விஸ்வநாதர் ஏற்றுக்கிட்டு நமக்கு நல்லதே நடத்தி கொடுக்குறாரு. அப்படி என்ன நல்லதே நடத்தி கொடுப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம் முன்னோர்கள் செஞ்ச அத்தனை கர்மாக்களையும் நாம் காசியில் தான் கொண்டு கழிக்க வேண்டும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க நல்லதும் செஞ்சுருப்பாங்க, கெட்டதும் செஞ்சுருப்பாங்க. நல்லது செஞ்சாலும் நமக்கு தான் வரும், கெட்டது செஞ்சாலும் நமக்கு தான் வரும். நாளைக்கு ஒரு சொத்து 1 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாரிசுகள் நாமன்னா அந்த 1 கோடி ரூபா சொத்து நமக்கு தானே வருது. பக்கத்து வீட்டுக்காரங்க போது அப்போ பாவங்களும் யாருக்கு தான் வரும்னா நமக்கு தான் வரும். அது அத்தனையும் கழிக்கணும். எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த 3 இடத்த தொடாமல் யாருடைய பாவமும் கழிக்க வாய்ப்பே இல்லை. இதையும் தாண்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு போகணுன்னா ஒரு பிராப்தம் வேணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிராப்தம் இல்லாமல் காசி விஸ்வநாதர் அழைப்பு இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஒரு பெண் பேரில் மாறின பிறகு தான் எத்தனை நல்லது நடக்குது. இதனால் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்களில் இருக்கிற அத்தனை பேர்களுமே ஒரு பெண் சார்ந்து தான் இருக்குது. பூமி தாயின்றோம். அதே மாதிரி நீர் கங்காவேணின்றோம். அந்த மாதிரி பஞ்சபூதங்களில் 90% இந்த பூமியில் பெண்ணு தான் மையமாக வச்சு அன்றைய காலத்தில் வெளிப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ பெண் தான் இந்த பூமியை ஈர்க்கிறாங்க. இப்போ பெண் தான் அப்படின்னும்போது பெண் பேரில் இருக்கும்போது எந்த வித ஒரு நெகட்டிவான செயல்களும் நிச்சயமாக நடக்காது. அது நடக்கிறதுக்காக கூட தள்ளி போயிடும், நமக்கு நடக்காது. அருமையாக நமக்கு இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு பெண் பேரில் இடம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நடக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது இடம் வச்சுருந்தாலும் வீடு வச்சுருந்தாலும் ஆண்மகன் பேரில் இருந்தால் அது பெண் பேரில் மாற்றிக்கிங்க. ஒருவேளை 2 பேர்லேயும் சேர்ந்து இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் சூப்பரான விஷயம். நிச்சயமாக நான் சொல்கிறது உண்மையான தகவல். வேணால் நீங்கள் இதை மாற்றி பாருங்கள், பிசிக்கலாக அனுபவித்து பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ தான் தெரியும். இன்னும் பதிவிடும்போது இன்னொரு நல்லதொரு தகவலை உங்களிடம் பதிவிட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.